1 சாமுவேல் 16வது அதிகாரம் 22வது வசனம். சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக முதல்ல ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த ராஜாவை ஏற்படுத்தின பொழுது அவனுடைய திறமையை பார்த்து ஏற்படுத்தவில்லை, அவனுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவர் அவனை ஏற்படுத்தவில்லை, அவனுடைய பெர்சனாலிட்டியை பார்த்து ஆண்டவர் சவுல் என்கிற ஒரு ராஜாவை இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்படுத்தினார். ஏனென்றால் சவுல் தான் அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்குள்ளே மிகவும் உயரமான ஒரு மனிதனாக இருந்தார். மிகவும் உயரமும் பெர்சனாலிட்டியும் உள்ள ஒரு மனிதன். அவனை ஆண்டவர் முதல்ல ராஜாவாக ஏற்படுத்தும் போது வெளி தோற்றத்தின்படி அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் இரண்டாவதாக ஒருவரை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தும் போது அவனுடைய வெளி தோற்றத்தின்படி தேவன் அவனை தெரிந்தெடுக்கவில்லை, அவனுடைய உள்ளான மனதின் உண்மையின்படி, அவனுடைய உள் தோற்றத்தின்படி, அவனுடைய உள்ளான வாழ்க்கையின்படி ஆண்டவர் இரண்டாவதாக ஒரு ராஜாவை தெரிந்தெடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தெரிந்தெடுப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். நம்முடைய திறமைகள், நம்முடைய சரீர கட்டமைப்பு, இவைகளினாலே நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனால் தாவீதினுடைய கட்டமைப்பு, சரீர கட்டமைப்பு, ஒரு சிறியவனாக காணப்பட்டார். எல்லாராலும் ஒரு சிறியவனாக தாவீது காணப்பட்டார். அவருடைய உடல் கட்டமைப்பு மனுஷர்களால் மதிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ராணுவ வீரர்களுக்குரிய உடல் கட்டமைப்பு தாவீதுக்கு இல்லை. ஆனால் அவருடைய உள்ளத்தின் கட்டமைப்பு தேவனுக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது. ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய தெரிந்தெடுப்பு நாம் ஆண்டவருக்காக வாழ்வோம் என்கிற நம்பிக்கையில் நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்த்து, ஆண்டவர் நம்முடைய உண்மையை பார்த்து, நம்முடைய அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ்வோம் என்று எண்ணி அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். உண்மையில அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு ஜீவியம். இன்னைக்கு இந்த 2 ராஜாக்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது, சவுலையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு முதல் ராஜாவை தெரிந்து கொண்ட போது 1 சாமுவேலின் புத்தகம் 10வது அதிகாரத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 10வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஒரு தைலம்
தைல குப்பியில் இருந்த அந்த தைலம் சாமுவேலினுடைய கையில இருந்தது, தீர்க்கதரிசியினுடைய கையில இருந்தது. இந்த தைல குப்பியை எடுத்து அந்த தைலத்தை இந்த சவுலினுடைய தலையின் மேல ஊற்றினார், வார்த்தார். அப்படி தலையின் மேல வார்த்த போது என்ன அவருக்குள்ள வந்தது என்றால், இஸ்ரவேலுக்கு தலைவன் என்கிற ஒரு தகுதியை அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவனுக்குள்ள வந்தது. அதுக்கு காரணம் அவன் தலையின் மேல் வார்க்கப்பட்ட அபிஷேக தைலம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையின் மேல தேவன் அபிஷேக தைலத்தை நம்மேல் ஊற்றுகிறவராக இருக்கிறார். தலையில ஊற்றினால் என்ன செய்யும்? எல்லா இடமும் என்ன செய்யும்? அப்படியே தலையில இருந்து எல்லா பக்கமும் அடிய ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அபிஷேகம் பண்ணினார். தலையில என்ன ஊற்றப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை தலைவனாக என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார். தலைவனாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் சவுல். அப்பொழுது 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேலே இறங்குவார். கவனிங்கள், அபிஷேகம் பண்ண அந்த தைலம் ஊற்றின உடனே அந்த ஸ்பாட்ல கர்த்தருடைய ஆவி சவுலின் மேல என்ன செய்யவில்லை? இறங்கி வரவில்லை. இரண்டாவது அனுபவமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 6வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேலே இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு கூட்டத்தை அவன் பார்க்கிறான். அந்த கூட்டத்துக்குள் அவன் வரும்போதுதான் அவன் மேல ஆவியானவர் இறங்குகிறார். அபிஷேகத்தை ஊற்றின உடனே ஆவியானவர் அவன் மேல இறங்கி வரல. தேவனுடைய மனிதர்கள், ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்குகிறார். இந்த சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு வேறு மனுஷனாக மாறுகிறான். கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்கும் போது நாம் வித்தியாசமான மனுஷர்களாக மாற்றப்படுகிறோம். தலைமைத்துவம் உள்ள மனுஷர்களாக மாற்றப்படுகிறோம். தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய, அந்த திட்டத்தின் வேலையை செய்யக்கூடிய மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அபிஷேகம் பண்ணப்படுதல் என்பதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றத்தை நாம் கவனிக்கிறோம். அவன் வாழ்க்கை மாறினது, வேறு மனுஷனாக மாறினான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக மாறினான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த இப்படிப்பட்ட வேறு மனுஷனாய் மாற்றப்பட்ட இந்த சவுல், இந்த அபிஷேகம் பெற்ற சவுல், தீர்க்க தரிசனம் சொன்ன சவுல் ராஜா சில வருடங்களிலேயே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். அபிஷேகம் பெற்ற நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடைசி வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை நாம நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா, கடைசி வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை நாம நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. எல்லார் மேலும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை தேவன் நம்ம மேல, தலையின் மேல ஊற்றி இருக்கிறார். எனவே எல்லாரும் போல நாம் வாழ முடியாது, வாழக்கூடாது. நாம் வேறு மனுஷர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, நாம் வேறு மனுஷர்கள், நாம் தேவனுடைய மனுஷர்கள். ஆமென். நாம் உலக மனுஷர்கள் அல்ல, நாம் யாரும் தேவ மனுஷர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் சவுல் இதை உணர்ந்து கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் போனான். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், ஸ்தோத்திரம், தலையின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் இருந்தது. ஆனால் அவன் மேல இறங்கின ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ 1 சாமுவேலின் புத்தகம்
16வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது அதிகாரம் 12வது 12வது வசனம், 13வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நல்ல ரூபம் இருந்தது. ஆனால் சாமுவேல் எதிர்பார்த்த அந்த உடல் கட்டமைப்பு, முகம் வளர்ச்சி, சரீர வளர்ச்சி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். நான் இப்போ மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த சிவந்த நல்ல ரூபம் இருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மனிதர்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீர வளர்ச்சி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். எந்த நாள்ல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதே நாள்ல ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கி இருந்தார். ஆமென். நாம் கவனிக்க வேண்டும், அபிஷேகம் என்பது கர்த்தருடைய ஆவி நம் மேல இறங்கி இருப்பது, கர்த்தருடைய ஆவி நம் மேல தங்கி இருப்பது, அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணினா அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி எண்ணெய் அவன் தலையின் மேல இறங்கினதோ, ஊற்றப்பட்டு அது இறங்கினதோ, அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நிச்சயமாக அவனுக்குள்ள இது உணர்கிற ஒரு அனுபவமாக, அனுபவிக்கிற ஒரு அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினாரோ அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு என்ன செய்தார்? நீங்கினார் என்று 14வது வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்போ தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினாரோ அப்பொழுது சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம விட்டு நீங்கி போகாத ஆவியானவராக நம்ம மேல அவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் நம்ம விட்டு நீங்கி போகாத அபிஷேகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் உண்டு. ஆனால் அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவர் இருக்கிறார் என்றால் இன்னைக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள். அநேகர் அபிஷேகம் பெற்றார்கள். ஆனால் அபிஷேகம் பெற்றவர்கள் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த ஆவியானவர் அவர்கள் மேல கடைசி வரைக்கும் இருப்பார். அபிஷேகம் ஒரு நாள் பெற்றது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழாத போது ஆவியானவர் நம்மை விட்டு என்ன செய்து விடுவார்? போய் விடுவார். ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது, ஆவியானவரை நாம் தூஷிக்கும் போது, ஆவியானவருக்கு விரோதமாக நாம் வாழும் பொழுது ஆவியானவர் எப்போது நம்ம மேல என்ன செய்து கொண்டிருக்க மாட்டார், இருந்து கொண்டே இருக்க மாட்டார். நம்மை விட்டு அவர் கடந்து போய்விடும் வாய்ப்பு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நம்முடைய அபிஷேகத்தை தக்க வைக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய ஆவியை நம் மேல தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியை நாம் கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா
அவருடைய இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கும் போது ஆவியானவர் நம்ம மேல இருந்துகிட்டே இருப்பாரு. அவர் நம்ம இயக்கிக் கொண்டே இருப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம். அநேகர் இந்த உலகத்துல அபிஷேகம் பெற்றார்கள், அபிஷேகத்துக்கு ஒரு அடையாளத்தையும் பெற்றார்கள். ஆனால் அந்த அபிஷேகம் இன்னைக்கு நிலைத்திருக்கிறதா என்றால் அது நிலைத்திருக்காமல் போய்விடுகிறது. இன்னைக்கு நமக்குள்ள அபிஷேகம் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்திருக்கணும்? நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆவியானவர் நம்ம மேல என்ன செய்வாரு? இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சவுலுக்குள்ள கர்த்தருடைய ஆவி போனதுனால இப்ப சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவி நம்ம விட்டு நீங்கி விட்டால் நமக்குள்ள என்ன ஆவி வரும்? இன்னொரு ஆவி நமக்குள்ள வந்துவிடும். எப்போ கர்த்தருடைய ஆவி நம்மை விட்டு போய்விடுகிறாரோ அப்பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வெற்றிடமாக மாறிவிடுகிறது. ஒரு வெற்றிடம் இருந்தால் அதற்குள்ள இன்னொரு ஆவி என்ன செய்யும்? வரும். பெருமை இருந்தால் அதற்குள்ள இன்னொரு ஆவி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நாம் வெற்றிடமாக வாழக்கூடாது. கர்த்தருடைய ஆவி நமக்குள் நிறைந்திருக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்த நிலைத்திருக்கிறவர்களாக நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி சவுலை கலங்கம் பண்ணி கொண்டு இருந்தது. இப்படி ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல பல மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. ஆங்கிலத்துல இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அந்த பொல்லாத ஆவி என்பது டிப்ரெஷன் அண்ட் ஃபியர். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பயமும் அவனுக்குள்ள ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மன அழுத்தங்களும் ஸ்தோத்திரம் அவனுக்குள்ள இருந்து அவனை கலங்கம் பண்ணி கொண்டு இருந்தது. இந்த பொல்லாத ஆவி தேவனுடைய மனிதர்களுக்குள்ள வரும்போது அது கலக்கத்தை உண்டு பண்ணும், அது டிப்ரெஷனை உண்டு பண்ணும், அது பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். நமக்குள்ள கர்த்தருடைய ஆவி எப்போது இருந்தால் நமக்குள்ள டிப்ரெஷன் வராது, நமக்குள்ள பயம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள பயம் வராது, தைரியம் இருக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்குள்ள எந்த பாதிப்பும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத ஆவி இவரை கலங்க பண்ணின பொழுது எல்லாரும் கூட இருந்த மனிதர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். இந்த சவுலை பார்த்து, சுரமண்டலத்தை வாசிக்கிறதுல தேடின ஒரு மனுஷனை தேடணும், அவன் உமக்கு முன்பாக நின்று அந்த சுரமண்டலத்தை வாசித்தால் உமக்கு என்ன உண்டாகும்? சௌக்கியம் உண்டாகும். டிப்ரெஷன் மாறும், இந்த பயம் மாறும், இந்த கலக்கம் மாறும், உமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். நீ வித்தியாசமானவராக மாறிவிடுகிறீர். சாதாரண நிலைமையிலிருந்து சுய நிலைமையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக மாறிவிடுகிறீர். எனவே ஒரு சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு மனிதன் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் உமக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். இந்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இறங்கும் போது அவன் கையினால் அதை வாசிக்கும் போது உமக்கு என்ன உண்டாகும்? சௌக்கியம் உண்டாகும் என்று ஆலோசனை சொன்னார்கள். எனவே சவுல் ராஜா ஒரு சுரமண்டலத்தை நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவரை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். யாரை கண்டுபிடித்தார்கள் என்றால் தாவீதை கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷன், கர்த்தருடைய ஆவி இறங்கி இருந்த இந்த மனுஷன் திறமைசாலியாக மாறினான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உங்க மேல அபிஷேகம் இறங்கிச்சுன்னா நீங்க ஒரு திறமை உள்ளவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய சுய திறமை அல்ல, தேவனுடைய திறமை உள்ளவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த மனிதனை கண்டிருக்கிறேன். அந்த 18வது வசனத்துல சொல்லுகிறான், அவன் வாசிப்பதில் தேறினவன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இருந்தார், அபிஷேகம் அவன் மேல இருந்தது. எனவே அவன் வாசிப்பதில் தேறினவனாக மாறினான். அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான்.
இருந்தான், யுத்த வீரனாக இருந்தான். கவனிங்கள், எங்க போய் ட்ரைனிங் எடுத்தான், எங்க போய் பிராக்டிஸ் பண்ணா இல்ல. ஆனா தாவீது யாரு? யுத்த வீரன். அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு காரிய சமர்த்தன், அவன் ஒரு சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கும்போது நீங்க ஒரு காரிய சமர்த்தராக மாறுவீர்கள். அல்லேலூயா. ஒரு யுத்த வீரனாக மாறுவீர்கள். ஒருவேளை சோத்திரமுண்டாத சரீர வளர்ச்சி உலக பிரகாரமாக உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு யுத்த வீரர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பார்க்க ஒரு யுத்த வீரர், ஒரு அந்த சரீர வளர்ச்சி கட்டமைப்பு உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இருப்பார் என்றால் நீங்கள் தான் உண்மையான யுத்த வீரர்கள், நீங்கள் தான் உண்மையான பராக்கிரமசாலிகள். தாவீது ஒரு பராக்கிரமசாலி, தாவீது ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு தேறினவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் சவுல் தாவீது அதை அனுப்புவதற்காக அப்பாவினிடத்துல தாவீதினுடைய தகப்பனாகிய ஈசாயின் இடத்துல ஆள் அனுப்பி விடுகிறார். உன் பிள்ளைய என்னிடத்துல என்ன செய்ய அனுப்பி விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீத என்னிடத்துல என்ன செய்ய அனுப்பி விடு, அனுப்பு அப்படின்னு சொன்ன போது 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேலே ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாக சவுலுக்கு அனுப்பினான். தாவீது வருகிறார். தாவீதோட எதெல்லாம் வருது? அப்போ ஒரு துருத்தி திராட்சை ரசம், ஒரு வெள்ளாட்டு குட்டி, இதெல்லாம் தாவீதோட சேர்ந்து ஒரு ராஜாவை பார்க்க போகிறார் அல்லவா, ராஜாவின் இடத்தில் தாவீது அனுப்பப்படுகிறார் அல்லவா. இந்த காரியங்களோடு ராஜாவின் இடத்துல தாவீது அனுப்பப்பட்டான். 21வது வசனத்துல தாவீது சவுல் இடத்துல வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. நின்றான். அவனை மிகவும் சவுல் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியாக மாறினான். அப்போதுதான் சவுல் சொல்கிறார், ஈசாயின் இடத்துல ஆள் அனுப்பி இனி உன் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டார், உன் பிள்ளை வரமாட்டார், என்னிடத்திலேயே இருக்கட்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஏனென்றால் என்னுடைய கண்களில் அவனுக்கு என்ன செய்து விட்டது? தயவு கிடைத்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவர். ஏனென்றால் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இந்த தாவீதினிடத்தில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. 23வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவரை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது என்ன நடக்கும்? பொல்லாத ஆவி அவனை விட்டு என்ன செய்யும்? நீங்கும். அவன் மனசு சரி ஈஸியா மாறும், அவன் மனம் சரியாக மாறும், அந்த டிப்ரெஷன் மாறும், சவுல் சொஸ்தமாவான், ஆறுதல் அடைவான், சொஸ்தமாகி விடுவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஆவி உள்ள ஒரு மனிதன் மூலமாகத்தான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ராஜா சொஸ்தம் அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களோட நீங்கள் தயவு பெற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தயவு பெற வேண்டும் என்றால் நம் மேல கர்த்தருடைய ஆவி இருந்தால் மற்றவர்களிடத்துல தயவு கிடைக்கும். அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம மேல கர்த்தருடைய ஆவி இருக்கணும். யார் ஆவியை தேவனுடைய ஆவியை இழந்து போன அநேக ஊழியர்கள் உண்டு. தேவனுடைய ஆவியை இழந்து போன அநேக விசுவாச பிள்ளைகள் உண்டு. ஒரு நாள் அபிஷேகம் பெற்றார்கள், அப்போ அந்நிய பாஷை பேசினார்கள். அந்நிய பாஷை பேசுவது அபிஷேகத்தை ஆவியானவர் நம்ம மேல இறங்கினதனுடைய ஒரு ஆரம்ப அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம மேல இறங்குவதனுடைய ஆரம்ப அடையாளம் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவது. இது ஆரம்ப அடையாளம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசி வரைக்கும் நாம் கவனிக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசுவது நல்லது, அது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஆவிக்குரிய உறவு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அந்நிய பாஷையிலேயே
நாம ஏமாந்து போயிடக்கூடாது. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷை விசுவாசிக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு அடையாளம் எது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அபிஷேகம் பெறும்போது நீங்க தீர்க்க தரிசனம் பெறலாம், நீங்க அந்நிய பாஷை வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அபிஷேகத்தினுடைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறதுனுடைய அடையாளம் என்ன? அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, அந்நிய பாஷைகள் பேசினா என்னது அடையாளம். அப்படி அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் அடையாளமா இருக்கிறாங்களா? அடையாளமா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. சர்ச்சில் தான் அந்நிய பாஷை, வெளியில போனா இன்னொரு அந்நிய பாஷை, வேற பொல்லாத ஆவியின் பாஷை, அப்படிதானே? இங்க வந்தா பரிசுத்த ஆவியினுடைய பாஷை என்று நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம். வெளியே போகும்போது வேற ஒரு அந்நிய பாஷை. ஸ்தோத்திரம். ஜபத்துல இந்த அந்நிய பாஷை டெய்லி ஜபத்துல இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது தான் இந்த அந்நிய பாஷை. இங்க எங்கேயோ ஆபத்து இருக்கு. அல்லேலூயா. எங்கேயோ ஆபத்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. நம்ம அபிஷேகம் நிறைந்திருக்கிறது என்றால் நாம் பற்பல பாஷைகளை பேசுவோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கவனிக்கணும், அதே பாஷைகளை இருக்கக்கூடாது. நாம் என்ன பேசுவோம்? பற்பல பாஷைகளை பேசுவோம். தேவனோட ரகசியங்களை என்ன செய்வோம்? பேசுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆவிக்குரிய பக்தி விருத்தி உண்டாயிருக்கும். ஆனா அந்நிய பாஷை பேசுறவங்க பக்தி விருத்தி அடைஞ்சிருக்காங்களா? நீங்க பேசிக்கிட்டு நம்ம பேசுறோமே ஆராதனைக்கு வந்து நம்ம பக்தி விருத்தி நமக்கு உண்டாயிருக்கா, பக்தி விருத்தி அடைஞ்சிருக்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் தானே அதுக்கு அளவு போறாங்க. நீங்க அளவு மேல கண்டுபிடிக்கணும். நான் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை ஆராதிக்கிறேன், என் பக்தி விருத்தி அடைஞ்சிருக்குதா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்குதா? கரெக்டாக ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை பேசுகிற வார்த்தை நாவு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வளர்ந்திருக்கிறேன்னா 20 வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் சர்ச்சில் வந்து கையை தட்டி அந்த நேரம் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறதுனால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பக்தி விருத்தி அடையல. கவனிக்கணும். ஜெபத்துல நீங்க வளர்ந்து இருக்கணும். ஜெபத்துல மணிக்கணக்கில் ஆண்டவரோட அந்நிய பாஷையில பேசணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அதுதான் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. நீங்கள் ஒரே பாஷையில பேசிட்டு இருக்கிறது இல்ல, பல பாஷையில பேசுறது ஆவிக்குரிய வளர்ச்சி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்றது ஆவிக்குரிய வளர்ச்சி, பக்தி விருத்தி. அதுல தீர்க்க தரிசனம் சரியா சொல்வதுதான் உங்களுடைய பக்தி விருத்தி, ஆவிக்குரிய வளர்ச்சி. பிறந்த போது அம்மா 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 அப்பா 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 அப்பான்னு சொல்லி வார்த்தை நம்ம ஒரு பாஷை வார்த்தை நம்ம வாயில வந்துச்சு. சின்ன பிள்ளை அப்போ. இன்னைக்கு எத்தனை வயசு பிள்ளைங்க நாம எல்லாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அடையாளமா நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. கர்த்தரை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. இது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறதின் அடையாளம் அல்ல. அநேகர் ஏமாந்து போறது காரணம், நான் தான் ஒரு வார்த்தை பேசுறேன், ஏதோ ஒன்று நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு ஆவியானவர்? ஆவியானவர் என் மேலதான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை திருப்திப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம திருப்திப்படுத்திட்டே போயிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அந்நிய பாஷை பேசுற அநேகர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஏமாந்து போறோம், ஏமாந்து போயிட்டாங்க. அநேகர் ஏமாந்து போறாங்க. கவனிங்க. ஒரு சமயம் ஒரு சகோதரியை வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறதையும் கேட்டேன். அப்புறம் அசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறதையும் கேட்டேன். மாறி மாறி வரும். எந்த ஆவியில இந்த அந்நிய பாஷை பேசுறீங்க என்ன செய்ய முடியாது. கொஞ்சம் திகைப்பா இருக்கும், என்ன ஆச்சரியமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். இது என்ன பாஷை பேசுது, எப்படி பேசுது? பொல்லாத ஆவி வரும்போதும் சவுல் என்ன பண்ணாரு? அந்நிய பாஷை
தீர்க்க தரிசனம் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பரிசுத்த ஆவி நம்ம மேல இருக்கிறாரா? கைகளை இருக்காங்கன்னு சொல்லுவோம். பரிசுத்த ஆவி நம்ம மேல இருக்கிறாரா? பரிசுத்த ஆவி நம்ம மேல கடைசி இன்னைக்கு இருக்கிறாரா? பரிசுத்த ஆவி நம்ம மேல இருக்கிறாரா? அதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்ம பேச ஒருவேளை கையை தட்டிட்டு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறதுனால பரிசுத்த ஆவி உங்க மேல இருக்கிறாருங்கிறத நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்துதான், நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கையை பொறுத்துதான், உங்க பக்தி விருத்தியை பொறுத்துதான் தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார் என்பதை நீங்க அளவுகோலாக பார்க்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பொல்லாத ஆவி வரும்போது தாவீது சிரமண்டலத்தை வாசிப்பான். அந்த ஆவி அவனை விட்டு என்ன செய்யும்? நீங்கி போகும். இந்த தாவீதுக்கு நல்லா தெரியும். அதனால தாவீது சொன்னார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 51ல தாவீதுக்கு நல்லா தெரியும், இந்த பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியை என்ன விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்க எடுத்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். என்ன விட்டு எடுத்து விடாமல் இரும் என்று இந்த அனாயிண்டிங் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அபிஷேகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்கிற கூடாது என்று தாவீது சொன்ன வார்த்தைகளை கவனிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே அனாயிண்டிங் அபிஷேகம் தான் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்ததை நாம பார்க்கிறோம். ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. என்ன இருக்கிறார்? அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணினார் என்றால் என்ன அர்த்தம்? என் மேல என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. தைலம் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவி என் மேல என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் என் மேல இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் என் மேல வாசமாய் இருக்கிறார். என் மேல இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4:18. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், என் அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணினார். எப்படி பண்ணாரு? ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது என்ன நடந்தது? ஆவியானவர் அவர் மேல புறாவை போல வந்து இறங்கினார். அவர் மேல தங்கினார். தங்கினதை நான் என்ன செய்வேன்? கண்டேன் என்று யோவான் சொல்லுகிறார். நம்ம மேல ஆவியானவர் இறங்குகிறதுல அபிஷேகம். இன்னும் இறங்கின ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறது அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நம்ம மேல ஆவியானவர் இன்னைக்கு தங்கி இருக்கிறாரா? ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறது அபிஷேகம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடவே கூடாது. நம்ம மேல என்ன செய்திருக்கணும்? இருந்துகிட்டே இருக்கணும். அவர் தங்கிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் அவரை உடனே தங்கின ஆவியானவர் என்ன பண்ணாரு? அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போனாரு. ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆவியினுடைய அந்த அபிஷேகம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை இயேசு அடையாளத்துக்காக புறாவை போல ஒரு காட்சி கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் இறங்குறதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது.
அபிஷேகம் பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. ஒண்ணு அந்நிய பாஷையோ, ஒண்ணு தீர்க்க தரிசனமோ, ஒண்ணு பிராபம் உள்ளதோ, ஒண்ணு அந்த தலையில என்ன அப்படி மடிந்து சரீரம் எல்லாம் மடிகிற ஒரு அனுபவம், உணர்வு பூர்வமான ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, அவசியப்படுகிறது. ஆனால் அது கடைசி வரைக்கும் இருக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வல்லமையினால ஆமென். இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? வல்லமையின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தாவீதின் மேலே அபிஷேக கையில ஊற்றப்பட்ட போது ஆவியானவர் அவன் மேலே இறங்கி வந்த போது அவன் ஒரு யுத்த வீரனாக, வல்லமை உள்ளவனாக, ஒரு பராக்கிரமசாலியாக, அவன் கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக தேவனுடைய ஆவியானவர் அவரை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சுயபலம் அல்ல, தேவனுடைய பலம் நமக்குள்ள கிரியை செய்யும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் நம்ம மேல இருந்தால் நம்ம என்ன பலம் கிரியை செய்யும்? என்ன பலம் கிரியை செய்யும்? தேவ பலம் கிரியை செய்யும். தேவ வல்லமை கிரியை செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்க கூடாது. தேவ வல்லமை கிரியை செய்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மேல இருக்கணும். அபிஷேகம் இருந்தது, தாவீதின் மேல அபிஷேகம் இருந்தது. அதனால ராஜாவினுடைய கண்கள்ல தாவீதுக்கு தயவு கிடைத்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் தயவு கிடைச்சதுன்னா சவுலுக்கு ஒரு விமர்சனம், சவுலுக்கு ஒரு சொஸ்தம், சவுலுக்கு ஒரு விடுதலை உண்டானது. நம்ம மூலம் நம்ம மேல அபிஷேகம் இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நம் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு சொஸ்தமாக்குதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு சுகமாக்குதல் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நம்ம மூலம் எத்தனை பேர் ஆறுதல் அடைகிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது என்ன கிடைக்குமா? ஆறுதல் கிடைக்கும், தேறுதல் கிடைக்கும், புத்தி கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இதெல்லாம் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல ஆவியானவருடைய மகன் ஆவியானவர் கிரியை செய்யும் போது சொல்லப்படுகிற அனுபவங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எனவே இன்றைக்கு இந்த காலவேளையில நம் மூலம் நம்முடைய அபிஷேகம், நம்ம இருக்கிற கர்த்தருடைய ஆவி மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். மற்றவர்களுடைய டிப்ரெஷனை மாற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். மற்றவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். மற்றவர்களுக்கு இருக்கிற கலக்கங்களை மாற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். மற்றவர்களுக்கு இருக்கிற பயங்களை மாற்றுகிற ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்களை ஆறுதல் படுத்தும், மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தும். உங்கள் பிரச்சனைக்கு மேல உங்களுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறதாக இருக்கும், மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சபை பெற்றிருக்கிற அபிஷேகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொல்லாத ஆவியுடைய மனிதர்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற அபிஷேகம். அல்லேலூயா. உங்கள் அபிஷேகம் எந்த அபிஷேகம்? பொல்லாத ஆவி பிடித்தவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிற அபிஷேகம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களுக்கு குணமாக்குதலை கொடுக்கிற அபிஷேகம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 வசனத்தை நான் வாசித்து முடிப்பேன். 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம். 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்துல ஆவி என்னும்
அச்சாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். போதும். 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியானவர் உங்கள் மேல இருந்தால் ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? போதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுவோம். டெய்லி உங்களுக்கு போதிப்பார். நீ கெட்ட வார்த்தை போடும்போது ஆவியானவர் உடனே உங்கள்கிட்ட பேசுவார். நீங்க வேற பாஷையெல்லாம் பேசும்போது, வித்தியாசமான பாஷையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உடனே உங்கள்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். அப்படிதானே? நீங்க சண்டை போடும்போது ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லுங்க, பேசணும். பேசணும். அதுதான் அபிஷேகம் கிடைச்சிருக்கிறது. ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசலன்னா உங்க மேல என்ன இல்லை? அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னு அர்த்தம். நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? போதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க வந்து போதிக்கிறது இல்லை. உங்க வேலையில, உங்க வீட்டுல ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? போதிப்பார், போதிப்பார், போதிப்பார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்ஸ்டாகிராம்ல அதிக நேரம் செலவழிக்கும் போது போதிப்பார். பேஸ்புக்ல அதிக நேரம் செலவழிக்கும் போது போதிப்பார். கெட்ட சினிமாக்களை பார்க்கும் போது போதிப்பார். தவறான இடத்துக்கு போகும்போது அங்க போகாத அப்படின்பாரு. அதையும் மீறி போறீங்கன்னா ஆவியானவர் உள்ள விட்டு போயிடுவாரு. அப்புறம் போதிக்கவே மாட்டார். நீங்கள் அவராக பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராக பெற்ற அபிஷேகம் உங்களிடம் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது, நான் உங்களுக்கு போதிக்காம ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிற அபிஷேகத்தில் நீங்க எப்போதும் வாழுங்க. கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். அவர் போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென்.